எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மழை நேரத்தில் வெவ்வேறு விதமான ஒரு சிரமங்களை பார்த்துட்ருக்காங்க. ஃபவுண்டேஷன் லெவலில் இருந்தால் ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை வெளியில் பூச முடியலை, பெயிண்ட் அடிக்க முடியலை, அது மாதிரியான ப்ராக்டிக்கலான சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபைன். இப்போ நம்ம மனை இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கோம், இல்லைனா இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் நம்ம வேலை ஆரம்பிக்கலான் இருக்கோம். அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஆலோசனை பார்க்கலாம். சமீபத்தில் நம்ம மனை வாங்கியிருக்கோம் அப்படின்னாலோ, இல்லை இன்னும் நம்ம முன்னாடியே வாங்கின ஒரு மனை இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் வேலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கோம்னாலோ, இந்த டைம் அதாவது இந்த மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் நம்மளுடைய மனையை ஒரு விசிட் பண்ணலாம். ஏன்னா இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய இந்த பருவ மாற்றத்தில் மழை காலத்தில் தான் நம்மளுடைய மனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு அது லோ லையிங் ஏரியாவாக இருக்குது, இறக்கமான இடமா இருக்குது, தண்ணி நிற்கிது, இல்லை அந்த பாதைகள்லாம் எப்படி சரியாக இருக்கா இல்லையா, அது மாதிரி நிறைய விஷயங்களை நாம் இந்த டைமில் போய் பார்க்கும்போது நிறையா புரிஞ்சிக்க முடியும். நம்ம வீட்டு மனை வாங்குறதுக்கு பல காரணங்களை முன்னிட்டு நாம் ஒரு இடத்த முடிவு பண்ணியிருப்போம். அந்த இடத்த நம்ம அப்ரோச் பண்ணுறது மெயின் ரோடுலேருந்து எவ்வளோ தூரத்தில், அந்த ப்ராப்பரான ரோடு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, அந்த ரோடுலாம் வெல் ஃபார்ம்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ போகும்போது அது முழுக்க வேறு மாதிரி இருக்கும். அந்த பாதை எப்படி இருக்குது இந்த நேரத்தில் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான பாடமாக இருக்கும். இன்னொன்று, நம்ம வீடு கட்டும்போது இந்த மாதிரி தண்ணிலாம் நிற்கிது, இவ்வளோ தூரம் நிற்கிதுன்னா நம்மளுடைய பேஸ்மெண்ட் எவ்வளவு உயரத்துக்கு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஐடியா நமக்கு வேணும். அது ரொம்ப முக்கியம். அது இந்த நேரத்தில் நம்ம விசிட் பண்ணோன்னா இங்கே எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி நிற்கிது, இந்த ரோடு லெவல் எப்படி இருக்குது, இப்போ இதை ஃப்யூச்சரில் ரோடு போட்டால் எவ்வளோ தூரம் உயர்த்துவாங்க, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் திங்க் பண்ண முடியும். திங்க் பண்ணி அந்த ஐடியா நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நாம் மனை வாங்கியிருக்கிற இடத்துக்கு அருகாமையில் பக்கத்தில் ஏதாவது வீடு கட்டியிருக்காங்க, அங்கே குடியிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கலாம். அவங்ககிட்ட கலந்துரையாடலாம். நம்ம இங்கே பண்ண போகிறோம், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை கவனிச்சுக்கணும், இப்போ என்ன உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அது இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். பெரும்பாலும் இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க, நிறையா சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் நிச்சயமாக நமக்கு உபயோகமாக இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. அது டெக்னிக்கலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தில் நம்ம இறங்கினோம் அப்படின்னா நம்ம ஏமாற்றத்தையோ இல்லை ஒரு வருத்தத்தையோ சந்திக்காமல் இருக்கலாம். அதை நம்ம எதிர்பார்த்து போகலாம். ஸோ இந்த நேரத்தில், இந்த மழை காலத்தில் நம்மளுடைய மனையை நம்ம ஒரு முறை விசிட் பண்ணுவோம். அங்கே எப்படி ஆக்சுவலான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். அங்கே இருக்கிறவங்ககிட்ட உரையாடுவோம், கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்குவோம். நாளைக்கு நம்ம அங்கே வீடு கட்டுற வேலை ஆரம்பிக்கும்போது நம்ம முழுமையாக தயாராக அந்த வேலைக்கு ரெடி ஆகலாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள் யாராவது வீடு கட்டுற திட்டத்தில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் அ டைம். தேங்க்யூ ஸோ மச்.